ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் 4 ஆனியன் சேர்த்துருக்கேன். அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நான் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இது 3யுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி போல் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எண்ணெய் தனியாக, அந்த மசாலா தனியாக நமக்கு மேலே அந்த எண்ணெய் எல்லாமே திரண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பீன்ஸ், கேரட்டு, சுண்டல், அதுக்கப்புறம் மீல் மேக்கர், புதினா இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா எனக்கு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாஸ் எல்லாம் ஒன்றாகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். அந்த ரேஷியோவில் நீங்களும் உங்கள் அரிசி எப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு குக்கரை நல்லா மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பர் டேஸ்டியான ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்தால் செம்ம சுவையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.